மகிமுண்டாகட்டும். இந்த வேளையில் கூட தியானிக்கும்படியாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 16 தம்முடைய குமாரனை நான் புறஜாதியத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் என்று சொல்லி பவுலுடைய அறிக்கையை பார்க்கிறோம். அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய காரியங்களுக்கு பகைமையாக எதிர்க்கிறவராய் இருந்ததாக நாம் பார்க்க முடியும். சவுலாய் இருந்ததான் பவுலாக மாற்றப்பட்டார். அவர் மூலமாக புதிய ஏற்பாட்டிலே தேவன் மகிமையான காரியங்களை செய்தது மாத்திரமல்ல, அவரை கொண்டு புதிய ஏற்பாட்டிலே 14 புத்தகங்கள் ஆண்டவர் அவர் மூலமாக தன்னுடைய ஆவினாலே தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். அப்பேற்பட்ட பவுல் வாழ்க்கையிலே அவர் சொல்கிறார், அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது. பவுல் ஒரு சிறந்த மேதையாக கமாலியின் பாதத்திலே எல்லா விதமான பழைய ஏற்பாட்டின் காரியங்கள், வேதத்தின் அனைத்து காரியங்களையும் கற்று தேர்ந்த பிரசித்தியமான ஒரு மனுஷன் மாத்திரமல்ல, ஒரு சீமானாக ஒரு செல்வந்தனான ஒரு மனுஷனாக இருந்த போதிலும் கூட அவர் தன்னுடைய அந்தஸ்தை வெளிப்படுத்தாமல், அவர் தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தாமல், தன் திறமையை வெளிப்படுத்தாமல் தேவனை வெளிப்படுத்த பிரியமாய் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட அநேக நேரங்கள் நம் திறமைகளை, நம் ஞானத்தை, நம்முடைய அந்தஸ்தை வெளிப்படுத்த விரும்புகின்றோம். நம்முடைய திறமையோ நம்முடைய ஞானமோ மற்றவர்களை விடுவிக்க முடியாது, விடுதலை செய்ய முடியாது. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவிட சொல்லி பார்க்கிறோம். அதனால் பவுல் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த அவர் பிரியப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு தேவ ஜனங்களும் தங்கள் ஞானம், தங்கள் திறமை, தங்கள் அந்தஸ்தை வெளிப்படுத்தாமல் இயேசுவை வெளிப்படுத்தும் போது அதன் மூலமாக மற்ற ஜனங்கள் ரட்சிப்புக்குள் கடந்து வருவதற்கு ஏதுவாயிருக்கும். அந்த அனுபவம் தான் பவுலின் அனுபவம். அதனால்தான் பவுல் சொல்கிறார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. இயேசு எப்படி சீசர்களை பார்த்து என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார், அதுபோல இவர் வாழ்க்கையிலே இயேசுவை வெளிப்படுத்த அவர் பிரியமாய் இருந்தபடியினாலே அவரை பின்பற்றும்படியாக சொல்கிறார். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இயேசுவை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த, இயேசுவின் இரக்கத்தை வெளிப்படுத்த, இயேசுவின் பொறுமை வெளிப்படுத்துகின்ற அந்த அனுபவத்தில் செல்ல தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம் வாழ்விலே நிச்சயமாகவே அந்த அனுபவம் தேவ பார்வைக்கு உகந்ததாக இருக்கும். எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எளிமையான அவரை வெளிப்படுத்த பவுல் பிரியமாய் இருந்தது போல நாமும் இயேசுவை வெளிப்படுத்த, அவர் தன்மையை வெளிப்படுத்த, சுவிசேஷத்தை விட அவர் தன்மையை வெளிப்படுத்துவதுதான் அநேக மக்களுக்கு விடுதலை கொடுக்கும். அன்பின் ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்த ஆவியானவர் எங்களுக்குள் தங்குபடியாக எங்களை தாழ்த்தி கொடுக்கிறையா. நாமத்தை எங்கள் மூலமாக மகிமைப்படுத்த விரும்புகிறீர். அதனால் நாங்கள் எங்களை வெளிக்காட்டாமல் உம்மை வெளிப்படுத்த எங்களுக்கு அனுகிரகம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.